வணக்கம். எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து 9ஆம் அத்தியாயமான கருத்தியல் தலைமையும் தனிநபர் தலைமையும் எனும் தலைப்பை உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்திலிருந்து ஆதிசிவன். அமைப்பாக்கப்பட வேண்டிய மக்கள் யாவர் என்பது ஏற்றுக்கொண்ட கொள்கை மற்றும் கோட்பாடுகளிலிருந்தும் எட்ட வேண்டிய இலக்கிலிருந்தும் வரையறுக்கப்படுகிறது. அவ்வாறு அணிதிரட்டப்படும் மக்களையும் கட்டமைக்கப்படும் அமைப்பையும் நெறிப்படுத்தவும் வழிநடத்தவும் ஆளுமை மிக்கதொரு ஆற்றல் தேவைப்படுகிறது. அத்தகைய ஆற்றலே தலைமை என அறியப்படுகிறது. தலைமை என்பது அரசியல் அமைப்புகளுக்கு மட்டுமே உரிய ஒன்றல்ல. ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு குழுவாகவோ ஒரு அமைப்பாகவோ ஒரு நிறுவனமாகவோ ஒரு கட்சியாகவோ இவை போன்ற இன்ன பிற இயக்கங்களாகவோ ஒன்று கூடி ஒரு பொது கருத்தின் அடிப்படையில் ஒரு பொது இலக்கை நோக்கி செயலாற்றுகிற போது அவர்களுக்கிடையில் உருவாகும் உடன்பாடான விதிமுறைகளையும் நெறிமுறைகளையும் நடைமுறைப்படுத்துவதற்கும் வழிநடத்துவதற்குமான ஆளுமை வாய்ந்த ஓர் ஆற்றலை அந்த குழு அல்லது அந்த அமைப்பு தேர்வு செய்து கொள்கிறது. அவ்வாறு தெரிவு அல்லது தேர்வு செய்யப்படும் ஆற்றலானது ஒரு தனிநபராகவோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை கொண்ட ஒரு குழுவாகவோ இருக்கலாம். அதுவே தலைமை என ஏற்கப்படுகிறது. ஒவ்வொரு தளத்திலும் ஒரு குழுவை அல்லது அமைப்பை அது ஏற்றுக்கொண்ட கருத்து அல்லது தத்துவத்தின் அடிப்படையில் அதனை வழிநடத்திட தலைமை பாத்திரம் இன்றியமையாததாகிறது. தலைமை பாத்திரம் என்பது தனி ஒருவரை மட்டுமே குறிப்பது ஆகாது. ஏற்றுக்கொண்ட கருத்து அல்லது கொள்கையினை வலிமைப்படுத்தவும் வளமைப்படுத்தவுமான ஆற்றலுடன் அந்த கருத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பை வழிநடத்தவுமான ஆற்றலையும் கொண்ட ஒரு தனிநபரையும் உள்ளடக்கியதே தலைமை பாத்திரமாகும். அதாவது கருத்தியலும் தனிநபரும் இணைந்த ஆளுமை ஆற்றலே தலைமை பாத்திரம் என்பதாகும். கருத்தியல் அல்லது தத்துவம் இல்லாத ஒரு தனிநபர் தலைமையோ ஆளுமை பண்புகள் நிறைந்த தலைமை பாத்திரமில்லாத தத்துவமோ தலைமைக்கான முழுமையை அடையாது. ஒரு தலைமை பாத்திரத்தின் உள்ளடக்கமாக தொடர்புடைய அமைப்புக்கான கருத்தியல் அல்லது தத்துவம் இடம்பெறுகிறது. அதன் புறநிலை ஆற்றலாக தனிநபரின் பங்களிப்பும் இடம்பெறுகிறது. இந்நிலையில் கொள்கை கோட்பாடு மற்றும் நோக்கம் குறிக்கோள் போன்றவற்றின் ஆளுமையை அகநிலை தலைமை எனவும் அதனை கையாளும் தனிநபரின் ஆளுமையை புறநிலை தலைமை எனவும் அறிந்து கொள்ளலாம். அகநிலை தலைமையையும் புறநிலை தலைமையையும் ஒன்றுக்கொன்று சமமான வலிமையும் பங்களிப்பும் கொண்டவையாய் இருக்கும்போதுதான் தலைமை பாத்திரமானது முழுமையான ஆளுமையை பெற்றதாக அமைகிறது. ஆளுமை மிக்க தனிநபர் தலைமையின் பங்களிப்பில்லாத நிலையில் வலிமை வாய்ந்த தத்துவமும் ஆளுமை இழந்ததாக ஆகும் நிலை உருவாகலாம். ஆளுமை நிறைந்த ஆற்றல் வாய்ந்த தத்துவம் இல்லாத நிலையில் நபர் தலைமை உருவாகாத நிலையும் ஏற்படலாம். அதாவது ஒரு தத்துவம்தான் தனிநபர் தலைமையை உருவாக்குகிறது. அதே வேளையில் ஒரு தனிநபர் தான் ஒரு தத்துவத்தை உருவாக்கவும் செழுமைப்படுத்தவும் அதனை பாதுகாக்கவுமான பங்களிப்பை செலுத்துகிறான். ஒரு தலைமை பாத்திரத்தை கட்டி எழுப்புவதில் தத்துவத்திற்கும் தனிநபருக்கும் உள்ள பங்களிப்பு மிகவும் இன்றியமையாததாக அமைகிறது. தத்துவம் எத்தகைய பின்னணியிலிருந்து உருவாகிறது என்பதை பொறுத்து அது யாருக்கானது என்பதும் அதிலிருந்து உருவாகும் அகநிலை தலைமை வடிவாக்கம் பெறுவதும் தீர்மானிக்கப்படும். அதாவது சமூக பின்னணி, பொருளியல் பின்னணி, அரசியல் பின்னணி போன்ற எத்தகைய பின்னணியிலிருந்து ஓர் அமைப்பும் அதற்கான தத்துவமும் வடிக்கப் பெறுகிறதோ அந்த பின்னணியிலிருந்தே நபர் தலைமை எனப்படும். புறநிலை தலைமை என்பதும் உருவாக்கம் பெறும். உருவாகும் தத்துவ பின்னணியை பொறுத்தே தத்துவ தலைமையும் அதற்கான தனிநபர் தலைமையும் தீர்மானிக்கப்படும். கொள்கை கோட்பாடு எனப்படும் தத்துவம் ஓர் அமைப்பையும் அமைப்பை சார்ந்த மக்களையும் நெறிப்படுத்தி வழிநடத்தி செல்லும் ஆளுமையை பெற்றிருந்தால் மட்டுமே அது தலைமைக்கான தகுநிலை கொண்டதாக அமையும். அகநிலை தலைமை என்பதற்கான ஆற்றலையும் தகுதியையும் பெறாத எந்த ஒரு கருத்தும் அல்லது கொள்கையும் தத்துவம் என்கிற தகுநிலையை அடையாது. சமூக, பொருளாதார, அரசியல் முரண்பாடுகளிலிருந்து உருவாகும் கோட்பாடு அல்லது தத்துவம்
அத்தகைய முரண்பாடுகளை அடிப்படையாக கொண்டு ஒன்றுக்கொன்று எதிரான உள்ளடக்கங்களை கொண்டதாக அமையும். சாதி, மதம் போன்ற பின்னணிகளை அடிப்படையாக கொண்டு ஒரு கருத்து அல்லது தத்துவம் உருவானால் அதே பின்னணியில் அதற்கு நேரெதிராக இன்னொரு கருத்து அல்லது தத்துவம் உருவாகும். முதலாளியம் என்னும் கருத்து உருவாகிற போது பாட்டாளியம் என்பதும் உருவாகிறது. சாதியம் என்பது இருக்கிற போது தலித்தியம் என்பதும் எழுச்சி பெறுகிறது. முதலாளியம் என்கிற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு முதலாளித்துவ தலைமை நிலைநாட்டப்பட்டால் பாட்டாளியத்தை அடிப்படையாக கொண்டு பாட்டாளி வர்க்க தலைமை கட்டமைக்கப்படும். நில உடைமையாளர்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்டும் நிலக்கிழாரிய தலைமை உருவாகும் போது அதற்கெதிரான உழைக்கும் விவசாய குடிமக்களின் தலைமை நிறுவப்படும். சாதியத்தின் மேலாதிக்கம் நிலை கொள்ளும் சாதிய தலைமை ஆளுமை செய்கிற போது அதனை எதிர்கொள்ளும் வலிமை மிக்க தலித்திய தலைமையானது உயிர்ப்பினை பெறும். ஆணாதிக்க தலைமை நிலை பெறும் இடத்தில் பெண்ணிய தலைமை துளிர்விட்டெழும். இவ்வாறு தத்துவம் சார்ந்த நேர் எதிர் தலைமைத்துவம் உருவாவது தவிர்க்க இயலாத தன்னியல்பு போக்காகும். தலைமைத்துவம் எத்தகையது என்பதை தத்துவமே தீர்மானிக்கிறது. தத்துவம் எத்தகையது என்பதை சமூக, அரசியல், பொருளியல் போன்ற தளங்களில் நிலவும் முரண்கள் தீர்மானிக்கின்றன. அத்தகைய தத்துவமே திரட்டப்படும் மக்களுக்கான அமைப்பையும் மக்களுக்கான தலைமையையும் உருவாக்கம் செய்கிறது. தலைமைத்துவத்தில் தத்துவத்தின் பங்களிப்பும் தனிநபரின் பங்களிப்பும் இணையானவை என்றாலும் தத்துவமே தனி ஒருவரின் ஆளுமையையும் பங்களிப்பையும் வரையறுக்கிறது. அதாவது தத்துவம் அமைப்பை வழிநடத்துவதோடு அந்த அமைப்பின் நபர் தலைமையினையும் வழிநடத்தும் ஆற்றலை கொண்டதாகும். தலைமைத்துவத்தில் தனிநபர் பாத்திரத்தின் பங்களிப்பு அந்நபர் உள்வாங்கியிருக்கும் தத்துவத்தின் வலிமையோடு தொடர்புடையதாக அமையும். தலைமைத்துவத்தில் தத்துவ பின்னணி மட்டுமின்றி பிறப்பு சார்ந்த சமூக பின்னணியும் மிக இன்றியமையாத பாத்திரத்தை வகிக்கக்கூடியதாய் அமையும். பாட்டாளி வர்க்க தலைமையில் பாட்டாளி வர்க்க தத்துவ பின்னணியுடன் தனிநபர் தலைமைத்துவத்தின் பிறப்பு சார்ந்த சமூக பின்னணியும் கணக்கில் கொள்வது தவிர்க்க இயலாததாகும். ஒரு பிறவி பாட்டாளியே பாட்டாளி வர்க்க தலைமைக்கான தனிநபர் தலைமை பாத்திரம் வகிக்கும் தகுதி பெற்றவராக கருதப்படுவார். மாறாக முதலாளித்துவ பின்னணி அல்லது நிலவுடைமைத்துவ பின்னணியிலான பிறப்பை சார்ந்த தனிநபர் தலைமை பாட்டாளி வர்க்க தலைமைக்கான தகுதியை அல்லது நம்பிக்கையை பெற்றதாக அமைவதற்கு வாய்ப்பில்லை எனவும் கருதப்படும். அதாவது பிறப்பால் பாட்டாளி வர்க்கத்தை சாராத ஒருவர் பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்கான தலைமையை வழங்கிட இயலாது என்கிற கருத்து பாட்டாளி வர்க்க சமூகத்திலிருந்து எழுவது இயல்பேயாகும். முதலாளித்துவ பின்னணியில் அல்லது நிலக்கிழாரிய பின்னணியில் பிறந்த ஒருவரால் பாட்டாளி வர்க்கத்தின் பார்வையை பெற முடியாது எனவும் அதனால் பாட்டாளி வர்க்கத்திற்கு தலைமை வகிக்க இயலாது எனவும் பாட்டாளி வர்க்கத்தினர் எண்ணுவது முற்றிலும் சரியெனவும் கருதிவிட இயலாது. பாட்டாளி வர்க்கத்தில் பிறந்ததாலேயே ஒரு நபர் பாட்டாளி வர்க்க பார்வையை பெற்றுவிட முடியும் எனவும் நம்பிவிட முடியாது. பாட்டாளிகளாய் பிறந்த அனைவருமே பாட்டாளி வர்க்க தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்றும் கூறிவிட முடியாது. அதை போல முதலாளித்துவ பின்னணி அல்லது நிலக்கிழாரிய பின்னணியில் பிறந்து விடுவதாலேயே அவர்களால் பாட்டாளி வர்க்க பார்வையை பெற முடியாது என்றோ அத்தகைய பார்வையை பெற்றாலும் நம்பிக்கைக்குரிய தலைமையாக இருந்து பாட்டாளி வர்க்கத்தை வழிநடத்திட இயலாது என்றோ கருத முடியாது. பிறப்பால் ஒரு முதலாளி அல்லது ஒரு நிலக்கிழார் பாட்டாளி வர்க்கத்தின் மீதான ஆதிக்கத்தையும் சுரண்டலையும் புரிந்து கொண்டு அவற்றை எதிர்த்திடவும் ஒழித்திடவும் வேண்டுமென்கிற பாட்டாளி வர்க்க பார்வையை பாட்டாளி வர்க்க தத்துவத்திலிருந்து பெற முடியும். தத்துவத்திற்கு அத்தகைய ஆற்றல் உண்டு. அதாவது பிறப்பால் பாட்டாளியாய் இல்லாத ஒருவரை பாட்டாளியாகவே உணரவும் பாட்டாளியாகவே செயல்படவும் வைக்கிற வகையில் அவரை நெறிப்படுத்துகிற வழிநடத்துகிற ஆற்றல் பாட்டாளி வர்க்க தத்துவத்திற்கு இல்லாமல் இருக்க முடியாது. அவ்வாறான வலிமையுள்ள கொள்கை மற்றும் கோட்பாடே தத்துவம் என்று அழைக்கப்படும். தலைமை பாத்திரம் ஏற்கக்கூடிய ஒருவர் பிறப்பால் எத்தகைய சமூக பின்னணியை கொண்டிருந்தாலும் கருத்தால் செயலால் எத்தகைய தத்துவ பின்னணியை கொண்டிருக்கிறார் என்பதே அவரது தலைமை எத்தகையதாக அமையும் என்பதை உறுதிப்படுத்தும். கருத்தும் களப்பணிகளும்
ஏற்றுக்கொண்ட தத்துவத்தை அடிப்படையாக கொண்டே அமையுமாதலால் பிறந்த சமூக பின்னணியை விட உள்வாங்கிய தத்துவ பின்னணியே முதன்மையானதாக இடம்பெறுகிறது. அதாவது பாட்டாளி வர்க்க தத்துவம் பாட்டாளியாய் பிறக்காதவர்களையும் பாட்டாளியாய் உணர வைக்கவும் பாட்டாளியாய் பாடாற்ற வைக்கவும் ஆற்றல் கொண்டிருக்கும் என்பதை உணரலாம். ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு தத்துவமும் இத்தகைய பண்பையும் ஆற்றலையும் பெற்றிருக்கும் என்பதையும் உணர வேண்டியது இன்றியமையாததாகும். தத்துவம் அல்லது கருத்து நபர் தலைமையையும் வழிநடத்துகிற ஆற்றலை பெற்றிருப்பதனால் தத்துவ தலைமை அல்லது கருத்தியல் தலைமையே ஆளுமை மிக்கது என்பதை உணர்த்துகிறது. கருத்தியல் தலைமையும் நபர் தலைமையும் தனித்தனியானவை என்று இயங்காமல் இணைந்தே இயங்கும் நிலையில்தான் தலைமை பாத்திரம் முழு வலிமையை பெறுகிறது. இணைந்து இயங்குவதோடு இணையாகவும் இயங்குதல் வேண்டும். அவ்வாறு இணையாக இயங்குவதற்கு நபர் தலைமையின் பாத்திரம் மிகுந்த சிறப்பிடத்தை பெற்றதாக முன்னிறுத்தப்படுகிறது. இந்த வகையில்தான் அந்தந்த தத்துவத்திற்கேற்ற சமூக பின்னணியுடன் கூடிய பிறப்பின் அடிப்படையிலான நபர் தலைமை எழுகிறது. ஆனால் கருத்தியல் தலைமை எழுச்சி பெறாத நிலையில் அங்கே நபர் தலைமையையும் நிறுவ முடியாத நிலை ஏற்படலாம். ஒவ்வொரு தனிநபரும் தான் புரிந்தவற்றிலிருந்தும் பட்டறிவிலிருந்தும் தன்னை முன்னிறுத்தி சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்பை கொண்டிருப்பர். அதனால் அமைப்பின் வளர்ச்சியும் தத்துவத்தின் வலிமையும் அத்தகைய நபர் தலைமையால் மென்மேலும் செழுமைப்படுத்தப்படலாம் அல்லது சிதைக்கப்படலாம். அதாவது நபர் தலைமையானது தத்துவத்தை சார்ந்திராமலோ அல்லது எதிராகவோ இயங்கினால் அத்தகைய பாதிப்பு அமைப்புக்கும் வெகுமக்களுக்கும் ஏற்படலாம். இதிலிருந்து நபர் தலைமையானது கருத்தியல் தலைமையை எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறது, எவ்வாறு கையாளுகிறது என்பதை பொறுத்துத்தான் தலைமை பாத்திரத்தின் பங்களிப்பு எவ்வாறாக அமையும் என்பதை மதிப்பிட முடியும். கருத்தியல் தலைமையை பருண்மையானதாக காண இயலாது என்பதனால் நபர் தலைமையின் பங்களிப்பே மிக மிக இன்றியமையாத தேவையாக தோன்றுகிறது. இந்த நிலையில் முழு பொறுப்பும் நபர் தலைமையின் பங்களிப்பாக அமைந்து விடுகிறது. நபர் தலைமையே கருத்தியல் தலைமையின் ஆளுமையினையை நிலைநாட்டும் பொறுப்பு கொண்டதாக அமையும். அதாவது கருத்தியல் தலைமையை புலப்படுத்தும் கடமையும் பொறுப்பும் நபர் தலைமைக்குரியதே ஆகும். அத்தகைய பொறுப்பு மிக்க நபர் தலைமையை நிறுவுவது கட்டமைக்கப்படும் அமைப்புக்கும் அமைப்பு சார்ந்த வெகுமக்களுக்கும் உரிய பொறுப்பாக அமையும். இந்நிலையில் அமைப்பும் வெகுமக்களும் கருத்தியல் புரிதலும் வலுவும் உள்ள சக்திகளாக வளர்த்தெடுக்கப்படுதல் இன்றியமையாததாகும். கருத்தியல் தலைமை சார்ந்த நபர் தலைமையை கட்டமைப்பது அமைப்புக்கும் மக்களுக்குமான பொறுப்பு என்கிற அதே வேளையில் அமைப்பையும் வெகுமக்களையும் கருத்தியல் தலைமையோடு இணைத்து வளர்த்தெடுப்பதும் வழிநடத்துவதும் நபர் தலைமைக்குரிய அளப்பரிய பொறுப்பாகும். அதாவது புலப்படாத தலைமையாக இயங்கும் கருத்தியல் தலைமையை புலப்படுத்துவதும் வளப்படுத்துவதும் புலப்படும் தலைமையான நபர் தலைமையின் கடமையாகிறது. அத்தகைய நபர் தலைமை பிறப்பு சார்ந்த பின்னணியை முதன்மை அலகாக கொண்டு தீர்மானிப்பது கருத்தியல் தலைமை சிதைந்துவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வின் வெளிப்பாடாகவே உணர வேண்டும். கருத்தியல் தலைமையை பாதுகாத்திட வலுப்படுத்திட நபர் தலைமையின் கருத்தியல் சார்ந்த உறுதிப்பாட்டினால் மட்டுமே இயலும். பாட்டாளியாய் பிறந்த ஒரு நபரை முன்னிறுத்தி நிறுவப்படும் நபர் தலைமையால் பாட்டாளி வர்க்க தத்துவத்தின் தேவையை உணரவும் அந்த தத்துவத்தை எளிதில் புரிந்து கொள்ளவும் இயலும் என்பது ஒரு நம்பிக்கையே ஆகும். பாட்டாளி அல்லாத ஒருவர் அந்த தேவையை உணர்ந்தாலும் புரிந்தாலும் அதை எவ்வாறு உறுதிப்படுத்துவது என்பதும் அந்த அழகை பயன்படுத்தி போலிகள் ஊடுருவி தலைமையை கைப்பற்றி உண்மையான கருத்தியல் தலைமையை சிதைக்கவும் வாய்ப்புண்டு என்கிற அச்சம் மேலிடுவது தவிர்க்க இயலாததாகும். ஆகவே இத்தகைய அச்சத்திலிருந்து பிறப்பு சார்ந்த பின்னணியை ஓர் அழகாக முன்னிறுத்தி நபர் தலைமையை நிறுவுவதில் அமைப்பும் வெகுமக்களும் ஆர்வம் காட்டுவது இயல்பே ஆகும். இந்த நிலையில் பாட்டாளி வர்க்க தத்துவத்தின் நீட்சியாக கருதப்படும் தலித்தியம் என்பதை ஓர் அமைப்பு தமக்கான கோட்பாடாக அல்லது தத்துவமாக ஏற்றுக்கொள்ளும் போது தலித்திய தலைமை மற்றும் தலித் தலைமை என்பது தலைமை பாத்திரத்தின் அங்கங்களாக கருதப்படுகின்றன. தலித்தியம் என்பது
சாதி ஒழிப்பு கருத்தியலை முதன்மைப்படுத்துகிற விரிவாக்கம் பெற்ற பாட்டாளி வர்க்க தத்துவமாகவே இன்றைய தலித் அமைப்புகளால் புரிந்து கொள்ளப்படுகிறது. பாட்டாளிகள் இந்த சாதிய கட்டமைப்பில் தலித்துகள், தலித் அல்லாதவர்கள் என்ற வேறுபாட்டினால் பிளவுபடுத்தப்பட்டும் முரண்பட்டும் கிடக்கின்றனர். அதாவது பாட்டாளி வர்க்கத்தை ஒரே வர்க்கமாய் அணிதிரட்ட இயலாத வகையில் சாதியம் முட்டுக்கட்டையாய் முன்னிற்கிறது. இதனால் பாட்டாளிகளில் ஒரு பெரும் பிரிவினர் சாதியால் புறக்கணிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. அத்தகைய பிரிவினர் பாட்டாளி வர்க்க தத்துவத்துடன் தொடர்பற்றவர்களாய் சிதறடிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பாட்டாளி வர்க்க தலைமைத்துவத்தையும் அறிய முடியாதவர்களாய் ஓரங்கட்டப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பாட்டாளி வர்க்க தத்துவத்தையும் தலைமைத்துவத்தையும் தலித் பாட்டாளிகள் வரை நீட்டிக்க வேண்டிய தேவையாகிறது. அவ்வாறு தலித் மக்களின் விளிம்பு வரையில் நீட்டிக்கப்படும் பாட்டாளி வர்க்க தத்துவத்தின் நீட்சியே தலித்தியம் என அறியலாம். கடைசி மனிதர்கள் வரையில் பாட்டாளி வர்க்க தலைமையை நீட்டித்து பாட்டாளி வர்க்கத்திற்குரியதாக நிறுவப்படும் போது அது தலித் தலைமையாக உணரப்படும். பிறப்பால் ஒரு தலித் பாட்டாளியின் தலைமையே முழுமையான பாட்டாளி வர்க்க தலைமையாக அமையும் என்பதை உணர்த்துவதே தலித்தியமாகும். அதாவது பாட்டாளி வர்க்க தலைமையின் முழுமையே தலித் தலைமை சாதிய முரண்பாடுகளையும் வர்க்க முரண்பாடுகளுக்குள் இணைத்து பாட்டாளி வர்க்கத்தின் முழு பரிணாமத்தை கணித்திட முயற்சிப்பதே தலித்தியமாகும். சாதியால், மொழியால், மதத்தால், பாலினத்தால், இன்ன பிற முரண்பாடுகளால் ஒடுக்கப்பட்டு சிறுபான்மையினராய் சிதறடிக்கப்பட்ட உழைக்கும் மக்களின் விடுதலைக்கான அரசியலே தலித்தியம் என உரைக்கப்படுகிறது. பெரும்பான்மை இந்துக்களால் ஒடுக்கப்படும் சிறுபான்மை இஸ்லாமியர்களின், கிறிஸ்தவர்களின், சீக்கியர்களின், சமணர்களின், பௌத்தர்களின், இன்ன பிற சிறுபான்மை மக்களின் உரிமைக்கான விடுதலைக்கான அரசியல் தலித் அரசியலே ஆகும். பெரும்பான்மையான சிங்கள இனவெறியர்களால் ஒடுக்கப்படும் சிறுபான்மை தமிழர்களின் விடுதலைக்கான அரசியலும் தலித் அரசியலே ஆகும். இவ்வாறு ஒடுக்கப்படும், சுரண்டப்படும், புறக்கணிக்கப்படும், ஓரங்கட்டப்படும் அனைத்து தரப்பு சிறுபான்மையினரின் உழைக்கும் பாட்டாளிகளின் நலன்களுக்கான அரசியல் அல்லது கோட்பாடுதான் தலித்தியம் என்பதாக அறியப்படுகிறது. தலித் என்பதை சாதி என்கிற அடைப்புக்குள் சுருக்காமல் சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் அனைவரையும் குறிப்பதாக அடையாளப்படுத்துவதே தலித்தியமாகும். தலித்தியம் என்கிற தத்துவத்தை உள்வாங்குகிற அமைப்பு தலித்திய தலைமை மற்றும் தலித் நபர் தலைமை ஆகியவற்றை நிறுவுகிற போது விரிவடைந்த மற்றும் முழுமையடைந்த பாட்டாளி வர்க்க தலைமையாகவே அது பரிணமிக்கும். இவ்வாறு தலைமை பாத்திரமானது ஆளையும் கருத்தையும் அடிப்படையாக கொண்டு ஆளுமை செய்யும் ஆற்றல் வாய்ந்ததாக அமையும். அதாவது நபர் தலைமையும் கருத்தியல் தலைமையும் இணைந்ததே ஓர் அமைப்பை நெறிப்படுத்தும், வழிநடத்தும் ஆற்றல் பெற்ற முழு தலைமையாகும். அதாவது தோற்றத்தால் புலப்படாத கருத்தியல் தலைமை அகநிலையிலும் புலப்பட்டு வழிநடத்தும் ஆள் தலைமை புறநிலையிலும் கட்டமைக்கப்படுவதே முழு தலைமையாய் முதிர்ச்சி அடைகிறது. அகநிலை, புறநிலை என்கிற உள்ளடக்கமும் வடிவமைப்பும் கொண்டதாக தலைமை பாத்திரம் இயங்குகிறது. ஓர் அமைப்பின் உள்ளடக்கமும் புற வடிவமைப்பும் அதன் இயங்குதிறனும் தலைமை பாத்திரத்தின் வலிமையோடு தொடர்புடையதே ஆகும். அதாவது ஓர் அமைப்பின் வலிமை அதன் தலைமை பாத்திரத்தின் வலிமையாக வெளிப்படும். தலைமை பாத்திரத்தின் வலிமை அமைப்பின் கருத்தியல் வலிமை மற்றும் வழிநடத்தும் ஆளின் வலிமை ஆகியவற்றின் கலவையாக வெளிப்படும். தலைமையின் வலிமையே அமைப்பின் ஆளுமையாக உறுதிப்படும். தத்துவத்தின் புறவடிவம் தனிநபர் தலைமை, முழு தலைமையின் செயல் வடிவம் அமைப்பின் வலிமை. நன்றி.